வணக்கம் கேப்டன் நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பண்ண போகிறது யோக முத்திரைகளின் வகைகள். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம செஞ்சுருக்கோம். யோக முத்திரைகள் என்னன்னு பார்த்துருக்கோம். யோக முத்திரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் பேலன்ஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம பண்ணுறது 3 முத்திரையும் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுடைய வெயிட்டுக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலும் நல்ல பேலன்ஸாக இருக்கும். அதாவது இந்த யோக முத்திரை உட்கார்ந்தும் பண்ணலாம், நின்ற நிலையிலும் பண்ணலாம், அதே போல் பத்மாசனம் பண்ணிட்டும் பண்ணலாம், அடுத்தபடியாக திரிகோணாசன நிலையிலும் பண்ணலாம். 3 நிலையில் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம உட்காந்து வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு இந்த யோக முத்திரை ஒரு முறை பண்ணுவோம். அடுத்தது நின்றுட்டு பாத ஹஸ்தாசன் மாதிரி அதில் ஒரு முறை யோக முத்திரை பண்ணுவோம். அடுத்தது திரிகோண நிலையிலும் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஷோல்டர் பெயின் நல்லா குறையும், கழுத்து வலியும் நல்லா போகும். அதே நேரத்தில் ஷோல்டரோட லாக்காக இருக்கும், அதாவது தடிமனாக இருக்கும், சிலருக்கு அழுத்தமாக இருக்கும், அவங்களால பின்பக்கமாக கை வீசவே முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், ஒரே நாளில் வந்துடாது. ஒரு 10 நாள் 15 நாள் பழகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு மாதிரி பண்ணிங்கன்னா வரும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கைகள்லாம் சிதலீகரணங்கள் பண்ணிக்கோங்க. ஹஸ்த சிதலீகரணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கை பின்னாடி தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உடம்பும் அதே மாதிரி வளையத்துக்கு பாத ஹஸ்தாசன் பண்ணி பழகிக்கோங்க, சசங்காசன் பண்ணி பழகிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நேர்கள், இந்த யோக முத்திரைகளில் முதல்ல நம்ம உட்கார்ந்து ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன். வஜ்ராசன நிலையில் உட்காந்துருக்கீங்க இல்லையா, உங்கள் கைகள் பின்னாடி ரெண்டும் கோர்த்துக்கணும். அதாவது ஃபிங்கர் லாக் சொல்லுவாங்க. கை விரல்கள் மட்டும் தான் கோர்த்துக்கணும். இந்த பண்ணும்போது அதை திருப்பக்கூடாது, ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே தான் வச்ச நிலையில் தான் மேலே தூக்கணும். இப்போ நான் வஜ்ராசனில் உட்காந்துருக்கேன். பின்பக்கம் 2 விரலையும் நல்லா கோர்த்துக்கிட்டேன். முதல்ல கோர்த்துட்ட பிறகு அப்படியே வச்சுக்கூடாது. அந்த கைகளை நல்லா கீழே அழுத்தணும். அழுந்த என்னுடைய எலும்பு, அதாவது நெஞ்சுக்குள்ள இருக்க எலும்புகள் நல்லா விரைச்சி தன்மை நிற்கும். ஷோல்டர் அப்போ நல்லா பேக்கில் லாக் ஆகிருக்கும். இப்போ நான் மூச்சு விட்ட நிலையில் முன்பக்கம் வளைகிறேன். மூச்சு விட்டுட்டு வளைஞ்ச பிறகு அப்புறமா கைகளை மேலே தூக்குவேன். இது உட்கார்ந்த நிலையில் ஒரு யோக முத்திரை. முன்பக்கம் வளைகிறோம், அதனால் நிறைய ரத்த ஓட்டம் தலைக்கு போகும், தலையும் நல்ல சிறப்பாக இருக்கும், மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதே நம்ம நின்று பண்ணுவோம். இந்த நின்ற நிலையில் நீங்கள் அதே போல் பின்னாடி 2 கைகளும் விரல்களெல்லாம் கோத்துக்கணும். அதாவது நிற்கிறீங்க, 2 விரலும் கையில் இருக்க விரல் நல்லா கோத்துக்கிட்டேன். இப்போ நல்லா கைகளை கீழ்ப்பக்கமாக அழுத்துறேன். நல்லா அழுத்தினா தான் நெஞ்சுக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அப்போ தான் காலர் போன் நல்லா ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்கும். இப்போ மூச்சு விட்டு நிலை ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறேன். மூச்சு விட்டுக்கிட்டே முன்பக்கம் வளைஞ்சி தலையை லூஸாக தொங்க விட்டுருங்க. இப்போ கையை தூக்க ஆரம்பிங்க. இவ்வாறு நீங்கள் 4 அல்லது 5 முறை பண்ணலாம். பண்ண தான் உங்களுக்கு நல்ல அந்த ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதாவது இந்த கை பின்னாடி எனக்கு தூக்க முடியல அப்படின்றவங்க நிதானம் பண்ணுங்கள். நல்ல கையை ஸ்வைட்னிங்கன்னா கூட நல்லா வரும், ப்ராக்டிஸ் வரும். பின்பக்கம் நல்லா மேலே தூக்கி கீழே இறக்குங்க. இந்த மாதிரி இறக்குனா நல்லா வரும். இப்போ இதே திரிகோண நிலை பண்ண போகிறேன். கால்கள் முதல்ல அகட்டி வச்சுக்கிறேன். நல்லா 2 பக்கமும் பண்ணலாம். திரிகோணம் பண்ணும்போது வலது பக்கம் ஒரு முறை, இடது பக்கம் ஒரு முறை பண்ணலாம். அதாவது முதல்ல வலது பக்கம் காலை திருப்பிக்கிட்டேன், முட்டியை நல்லா மடித்து வச்சுட்டு, அதே போல் பின்பக்கம் விரல்கள் நல்லா கோத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதே போல் கீழ்ப்பக்கமாக அழுத்தின பிறகு என்னோடய உடம்பை மட்டும் நல்லா திருப்பிக்கிட்டு முன்பக்கம் வளைஞ்சிட்டே போகிறேன். மூச்சு விட்டு நெல்ல இப்போ என்னோட கைகள் மேலே தூக்குறேன், ஷோல்டருக்கு மேலே. இப்போ மூச்சு ஆசுவாசப்படுத்திட்டு நார்மல் பண்ணிக்கலாம். காலை திருப்பிட்டு நேராக திருப்பி வச்சுட்டேன். இதே போல் இடது பக்கம் காலை திருப்பிட்டேன். முட்டி நல்லா மடித்து, முட்டி மடித்து நல்லா தான் பண்ணணும். இந்த கால் நல்லா நீட்டு தான் இருக்கணும். இப்போ அதே போல் உடம்பை திருப்பிக்கிட்டு
உடம்பை திருப்பிக்கணும். காலை நேராக்கின பிறகு இந்த ஃபிங்கரில் ரிலீஸ் பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா, கழுத்தில் நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கும், தோள்பட்டை வலிகள் போகும், உங்களுடைய எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நிறைய இறங்கிட்டே வரும், பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ ஹைட் வெயிட் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இந்த கொலஸ்ட்ரால் எங்கே டெபாசிட் ஆகிருக்கும் நிறைய அப்படின்னா, பேட் கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க. அவையெல்லாம் இருதயம், கிட்னி, லிவர், இந்த மாதிரி கொழுப்பு நல்ல இயக்கம், ரத்தம் நிறைய ஓடக்கூடிய இடத்துல அடைச்சிக்கும். அப்போ ஒன்றா உங்களுக்கு தேவையான ஹார்மோன்ஸ்லாம் சரியாக சுரக்காது, கஷ்டமாக இருக்கும். அட்ரினல், தைராய்டு, அது மாதிரி சுரபியில் நின்று போயிடுச்சுன்னா உடம்பு முழுக்கவே உங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். இது ரிலாக்ஸ் பண்ணணும். நீங்கள் சவாசன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இந்த ஆசனம் பயிற்சி பண்ணுங்கள், உங்களோட தைராய்டு, அட்ரினல் சுரபிகளை நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கலாம். என்ன நம்ம நல்ல ஒரு ஆசனம் பண்ணோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், நீர்க்கடுப்பு, சிறுநீர் கடுப்பு சொல்லுவாங்க. அதாவது எரிச்சலாக இருக்கும், அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும், ஆனால் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளை முள்ளங்கி எடுத்துக்கோங்க. பெருசாக வெள்ளை முள்ளங்கி இருந்ததுன்னா அதில் பாதி எடுத்துக்கோங்க. சிறுசாக இருந்ததுன்னா ஒரு முள்ளங்கி, முழு முள்ளங்கி எடுத்து அதில் வெல்லம் சேர்த்து நல்ல ஜூஸ் மாதிரி பண்ணி குடிச்சிடலாம். இது கூடவே இந்த முள்ளங்கி அதுக்கு மட்டும் இல்லாமல் கூட உங்களுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும், நீர் ஆதாரத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.